ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். சண்டே அன்னைக்கு எந்திரிக்கிறப்ப ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தாலும் எந்திரிச்சதுக்கப்புறம் நான் ரொம்ப பிரிஸ்க் ஆகிடுவேன். அதுக்கு ஒரு ரீசன் நான்வெஜ் சமைக்க போகிறோம் அப்படின்றது மட்டும்தான். எனக்கு எப்போவுமே வெஜிடேரியன் சமைக்கிறத விட நான் வெஜிடேரியன் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்ல போனால் வெஜிடேரியன் விட நான் வெஜிடேரியன் சமைக்கிறது தான் ரொம்ப ஈஸியும் கூட. எனக்கு வெஜிடேரியன் காய் கட் பண்ணுறதுலேயே பாதி நேரம் போயிடும், டக்குன்னு சமைக்கவே முடியாது. ஆனால் நான்வெஜ் செய்யும்போது அப்படி இல்லவே இல்லை. டக்குன்னு கறியோ இல்லை மீனோ எதுவாக இருந்தமோ அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டா மட்டும் போதும், டக்குன்னு சமைச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் சண்டே அன்னைக்கு காலையில் மதியானம் 2 வேளையும் நான் என்னென்னலாம் குக் பண்ணேன் அப்படின்றது மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி களியும் வேர்க்கடலை சட்னியும் செய்யலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கடலைப்பருப்பு இது கூட சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, இது கூடவே கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்துட்டு அப்படியே இது கூடவே சீரகம், மிளகு, வர கொத்தமல்லி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாமே ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட புளியும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. எனக்கு கொத்தமல்லி இலை ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி நான் எல்லா ரெசிபீஸ்லையுமே கொத்தமல்லி இலை சேர்த்துப்பேன். அதுவும் நான்வெஜ்க்கெல்லாம் நிறையவே சேர்த்துக்குவேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை உள்ளே சேர்த்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் தனியாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இதெல்லாம் ஆறுறதுக்குள்ள ராகி களி செய்கிறதுக்கு 2 டம்ளர் ராகி மாவை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் ராகி மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச ராகி மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது அப்படியே சேர்த்துறாதீங்க, தேவைப்படுற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். கூழ் மாதிரி போயிடுச்சு அப்படின்னா களி வரவே வராது. அப்படியே இந்த மாவை நல்லா கெட்டியாகிற வரைக்கும் அடுப்பில் வச்சு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா குக்கரில் எடுத்து வச்சிடலாம். குக்கரில் எடுத்து வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கிளறிட்டு மூடி போட்டு ஒரு 5 to 6 விசில்ஸ் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். களி வேகிறதுக்குள்ள இங்கே நம்ம வறுத்து வச்ச எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சு. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வேர்க்கடலை சட்னிக்கு தாளிக்கலாம் மாட்டேன், அப்படியே தான் சாப்பிட்ருவோம். உங்களுக்கு வேணும்னா தாளிச்சுக்கோங்க. குக்கர் விசில் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ அது தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆற வச்சு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. மதியத்துக்கு ஹஸ்பண்டை சிக்கன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், அப்புறமா மீன் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். மதியத்துக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மீன் குழம்பு, மீன் வறுவல், அதுக்கப்புறம் சிக்கன் மீட் பால்ஸ் செய்ய போகிறேன். முதல்ல அரிசியும் புளியும் தனியாக ஊற வச்சு வச்சுக்கிறேன். ஹஸ்பண்ட் மீன் எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே மீன் குழம்புக்கு வறுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு இப்போ அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மீன் குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல மசாலா வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூட சின்ன வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு, சீரகம், மிளகு, அப்படியே இது கூடவே கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, வரமிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிடணும், அப்போ தான் குழம்புக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2-3 தக்காளி சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு மட்டும் நம்ம எவ்வளோ தான் புளிப்பு சேர்த்தாலும் கடைசியாக மீன் போடும்போது அப்படியே அந்த மீன் புளிப்பு எடுத்துக்கும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி 3 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது எல்லாமே சேர்த்து அந்த சூட்லேயே வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா ஆறட்டும், அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் மீன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே மீன் வாஷ் பண்ணும்போது சென்டரில் கழிவு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அந்த இடத்துல இருக்கிறத அந்த கழிவெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த மாதிரி சைட்ஸில் கருப்பாக இருக்கும், அதையும் நல்லா தேய்ச்சி எடுத்துடணும். ஃபிஷ் வாஷ் பண்ணும்போது மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும், இல்லைனா ரொம்ப கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அதே மாதிரி தேவையில்லாத கழிவெல்லாம் சேர்ந்துடும். ஸோ அதனால தான் நான் ஃபிஷ் வாஷ் பண்ணும்போது 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். ஃபஸ்ட்டு மீனுக்கு மசாலா தடவி வச்சிடலாம். அதுக்கு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அது கூடவே கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். அப்படியே இது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா, சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், இதுக்கு நான் காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன். கலர் நல்லா கொடுக்கும். அதனால் நான் இதில் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேன். கழுவும் போதே மஞ்சத்தூள் யூஸ் பண்ணிடும் அப்படின்றதுனால நான் இதில் சேர்த்துக்க மாட்டேன். அப்படியே இது கூடவே கொஞ்சமாக சோம்பு, தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இது கூடவே கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சமாக லெமனும் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா இது கூட எண்ணெயும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணியே சேர்த்து அரைச்சிட்டேன்.
இன்றைக்கி 2 கிலோ வந்து ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 1 கிலோ வந்து குழம்புக்கும், இன்னொரு கிலோ வந்து ஃப்ரைக்கும் போட்டுடலான் இருக்கேன். அரைச்சி வச்ச மசாலாவை ஃபிஷ்ஷில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் எப்போவுமே ஃபிஷ்ஷை வந்து வெயிலில் தான் வந்து காய வைப்பேன், ஃப்ரீசரில் வந்து வைக்க மாட்டேன். வெயிலில் காய வைக்கும் போது மசாலா வந்து நல்லா காஞ்சிரும், அதே மாதிரி மீனில் நல்லா ஒட்டிக்கும். அப்போ பொரிக்கும் போது வந்து எண்ணெயில் நல்லா மசாலா உதிராமல் நல்லா மீன்லேயே ஒட்டி வரும். அதுக்காக தான் வெளியில் காய வைக்கும் போது இந்த காக்கா பூனை தொன்னெல்லாம் பெரிய தொல்லையாக இருக்கும். அதனாலேயே இறைவி வந்து காவலுக்கு உட்கார வச்சுட்டேன். மேடம்க்கு வர அதுக்குள்ளே தண்ணி வர தாகம் எடுத்துருச்சு. அவங்களுக்கு தண்ணி கொடுத்துட்டு காவலுக்கு உட்கார வச்சுட்டு வந்தாச்சு. இப்போது வறுத்து வச்ச மசாலா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இந்த மசாலா கூடவே புளி, கல்லுப்பு இது எல்லாமே சேர்த்து குழம்புக்கு கரைச்சி வச்சுக்கலாம். புளி வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. தக்காளியோட புளிப்பெல்லாம் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. நம்ம வந்து குழம்பு கரைச்சி இந்த டேஸ்ட் பார்க்கும்போது புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கணும். அப்போ தான் மீன் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் குழம்பு வந்து கரைக்கும் போதே கம்மியாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன் போட்டோம் அப்படின்னா புளிப்பு எல்லாமே ஏற்றும், டேஸ்ட்டே இருக்காது. இப்போது குழம்புக்கு தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அது கூட கடுகு சேர்த்து பொரிய விட்டுலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே வெந்தயம் சேர்த்துட்டு உடனேவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு அப்படின்னா கசப்பெடுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான். அப்படியே இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது கூட பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா குழம்புக்கு கரைச்சி வச்ச மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ குழம்ப மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போது சிக்கனை வந்து அதுக்குள்ளே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து எடுத்து வச்ச மீனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். மீன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் அப்படியே ரசமும் சாதமும் அப்படியே வச்சுட்டேன். இங்கே அதுக்குள்ளே மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் மீட் பால் செய்கிறதுக்கு வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டிலேயே எப்படி ஃப்ரெஷ்ஷாக செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்லா ட்ரை மிக்சி ஜாரில் வந்து நார்மலாக ப்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து அரைச்சதை வந்து உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் பொறுமையாக மிக்ஸ் கொடுத்து கிளறிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் வந்து தீஞ்சு போயிடும். 10 மினிட்ஸ் வந்து நல்லா கைவிடாமல் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்படி கிளறும் போது பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 10 டேஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் மீட் பால்ஸ் வந்து செய்கிறதுக்கு நான் வந்து இன்றைக்கி போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி எடுக்கலாம். நாட்டுக்கோழி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து போன்லெஸ் அதிகமாக கிடைக்காது. ஸோ இதுக்கு வந்து பிராய்லர் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு மிக்சி ஜாரில் போட்டு சிக்கனை வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். அரைச்சி வச்ச சிக்கனை வந்து தனியாக ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சிக்கன் கூடவே பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயத்தை வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். அப்படியே இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூட பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துக்கல, பாப்பாவுக்கு காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக சோம்பு தூள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சோம்பு தூள் இல்லை, ஸோ அதனால் வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் இருந்தால் மிளகுத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு எக்கு வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்படியே இது கூடவே ஹாஃப் லெமனை வந்து நல்லா பிழிஞ்சுக்கலாம். இது கூட கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸையும் வந்து உள்ளே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
எல்லாமே நல்லா பிசைஞ்சு வச்சதுக்கப்புறம் ஒரு எக்கை வந்து பீட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச பிரெட் க்ரம்ஸையும் வந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்ச சிக்கனை வந்து நல்லா குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிவிட்டு எக்கில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பிரெட் க்ரம்ஸ்லேயே டிப் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டி பால்ஸாக பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் இது நல்லா மேரினேட் ஆகி வரும். இப்போது அதுக்குள்ளே ஃபிஷ்ஷும் நல்லா காஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள், வெயிலில் காய வச்சதுனால எப்படி நல்லா காஞ்சி வந்திருக்கு அப்படின்னு. இப்போது ஃபிஷ்ஷை வந்து பொரிச்செடுத்துக்க போகிறேன். ஃபிஷ் எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. அதுக்குள்ளே மீட் பால்ஸும் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இதையும் வந்து எண்ணெயில் போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுங்க, இல்லைன்னா பிரெட் க்ரம்ஸ் இருக்கனால சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையுமே ரொம்ப நிறையா இருந்துச்சு அப்படின்னால எல்லாத்தையும் வெளியிலேயே போட்டு வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோட குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் பற்றி நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.